ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த நாளில் பேசுவாராக. கர்த்தர் உங்களை கொடுமைக்கு தூரமாக்கி திகிலுக்கு விலக்கி உங்களை பயமில்லாமல் இருக்க செய்வார். இந்த ஆசீர்வாதம் எதில் தொடங்குகிறது என்பதுதான் கேள்வி. இந்த மூன்று ஆசீர்வாதமும் எதில் தொடங்குகிறது? நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம் எதில் தொடங்குகிறது? நீங்கள் வாயை திறந்து பேசுங்க. என்னம்மா சொல்கிறாங்க பக்கத்தில்? நீதி சொல்கிறாங்களா? ஓகே ஓகே ஓகே, ஸ்தோத்திரம். எதில் தொடங்குகிறது? நீதியில் நீ ஸ்திரப்பட்டிருக்கும் பொழுது நீ கொடுமைக்கு திகிலுக்கு அது உன்னை நீ எப்படி இருக்கலாம்? அவ்வளவுதான். நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய். You will be established by righteousness. நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய். என்னை ரொம்ப யோசிக்க வைத்த ஒரு ஆழமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த அதிகாரத்தில் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கு? 17 வசனங்கள் இருக்கு. இந்த 17 வசனமும் அற்புதமான ஒரு வசனம். என்னை விட்டால் ஒவ்வொரு வசனத்தை வாசித்து தியானிக்கலாம் போல எனக்கு தோணுது. எல்லாருக்கும் அந்த 17வது வசனம் மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு வசனம். என்ன? ஆமாம், வாய்க்காமலே போகும். அடுத்தது, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதி ஆரம்பித்து நீதியில முடிகிறது. ஸ்தோத்திரம். இது என்னால் உண்டான நீதி. ஹலோ, இருக்கீங்களா? என்ன ஊன் கொடுக்க மாட்டேன்றீங்களா? சாலமோனை கேட்டால் நீதிமான் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா, ஒருவரும் இல்லை. பிரசங்கில சொல்லுவார், நீதிமான் ஒருவனும் இல்லை. ஆனால் நீதிமான் ஒருவன் உண்டு என்பதை காட்டுவதற்காக நீ நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்ற அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகம் நியாய தீர்ப்புக்கு போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தை அந்த நியாய தீர்ப்புக்கு விலக்கி காத்து கொண்டார். எப்படி கவனிக்கிறீங்களா? என்ன சத்தமே இல்லையா? எதனா ஒன்று சொன்னால் தானே. நான் வேறு அல்லையிலையே சொல்கிறதும் இல்லை, ஆமேன்னு சொல்கிறதும் இல்லை. கவனிக்கிறீங்களா? இன்னும் கொடுக்கணும். அதனால தான் வாய்க்கு வாய் என்ன சொல்கிறது, எனக்கு அது அர்த்தம் புரிஞ்சுதுன்னா நான் சொல்கிறது இல்லை. அது எங்கே பஞ்சு கொடுக்கணுமோ, சும்மா ஆறுன்னு கையில் இருக்குதுன்னு காக்கான்னு அடிச்சா என்ன ஆகும்? திரும்பி பார்த்து செவலில் 2 வைப்பான். என்னடா சும்மா ஆறுன்னு அடிக்கிறேன்னு. அந்த மாதிரி சும்மா என்ன சொல்லக்கூடாது, அல்லேலியோ சொல்லக்கூடாது. எங்கே பஞ்சு கொடுக்கணுமோ அங்கே மட்டும்தான் பஞ்சு கொடுக்கணும். நியாய தீர்ப்பில் உலகம் போயிட்டு இருக்கும் பொழுது நியாய தீர்ப்பை தமது நீதியினால் நிலைநிறுத்தின இறைவன் இயேசு. இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேனானால், சோதோம் குமாரா நியாய தீர்ப்பு அடையும் பொழுது நியாய தீர்ப்புக்கு தமது நீதியினால் நிலைநாட்டின ஆபிரகாம். அதுதான் ஒரு நீதிமான் இருக்கிறானே. உங்களுக்கு புரியுதா? ஆபிரகாமினுடைய நீதியினால் சோதோம் குமாராவில் இருக்கிற லோத்து காப்பாற்றப்பட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால் ஏழைகளும் திக்கற்றவர்களும் பரதேசிகளும் மூடர்களும் முட்டாள்களுமான உன்னையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றினபடினால் கொடுமைக்கு விலகினேன், திகிலுக்கு விலகினேன். நான் பயப்படாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு நீதி, அது நான் செய்த நீதி, புண்ணியம் அல்ல, அப்பாவுடைய நீதியினால் நான் காப்பாற்றப்பட்டேன். உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஒரு பஞ்சுக்கு ஒரு பாட்டு வந்திருக்கு, பாட்டு பாடிடுவோம் வாங்க என்னோட கூட. 562வது பாடல். பாட்டு புக்கு போட்டாலும் போட்டோம், பாட்டு நம்மே பாடி முடிச்சிடுறோம். 5 மைனர்.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. அங்க நம்ம இன்னைக்கு தியானிக்கிற தியானம் இருக்கு பாரு. ரெண்டாவது சரணத்தில் பாருங்க. நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், எதுவும் என்னை அணுகுவதில்லை. பிரைஸ்கா. கண்டிப்பாக இதை பாடிட்டு தான் நான் போவேன். நீங்கள் மூக்க முடிச்சாலும் சரி, நீங்கள் தலை ஆட்டினாலும் சரி, பாடிட்டு தான் போவேன். எனக்கு நான் வந்து இந்த வேதம் எதில் தெரியுமா எழுதுனாங்க? இப்போ தான் நீங்கள் வந்து அன்பான ஐயா இந்த காட் வெல்ட்டு அவரால் நமக்கு உரைநடை வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வேதம் எப்படி தெரியுமா இருந்தது? ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எல்லாம் கவிகளாக இருந்தது, செய்யுள் வடிவில் இருந்தது. அப்போ காட் வெல்ட் என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் உரைநடையானது. உரைநடை ஆகாவிட்டால் இன்றைக்கு சித்த வைத்தியம் மாதிரி தான் தூங்கிட்டு இருக்கோம். சித்த வைத்தியம் சூப்பர் மருந்து. ஏன் அது மக்கள் இடத்துல போய் சேரலன்னா எல்லாமே பாட்டு. அதனால தான் சித்த வைத்தியம் மூவ் ஆகலை. ஞாபகம் இருக்கட்டும், சித்த வைத்தியம் நீங்களும் நானும் படிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே எப்படி தான் இருக்கு, எல்லாம் பாட்டு வடிவில் கிடக்குது, ஒன்றும் புரியாத. அதனால் பாட்டு பாடுங்க தொடர்ந்து. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, செய்யாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தி, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டி. கோபம் கொள்வதில்லை. அந்த இடத்துல என் மேல் வரணும் தம்பி, அந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அதான் ஃபில்லிங்கு. நீ எதுக்கு தபேலா பார்த்துட்டு பாட்டு பாடுற? கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தி, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டி. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், நல்லா ஓடட்டும். டெக்கா ஓட மாட்டேன். இயேசு எனக்காய் பலியானதினார், இயேசு எனக்காய் பலியானதினார். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கொஞ்சம் பவுடர் போட்டு வாசிக்க டெக்காவை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இரண்டாவது சரணம். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் சிறப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா இசையாவும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா. நான் சொல்லுவேன், வேத வசனத்தினுடைய மையம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து புரிஞ்சா எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு சொந்தமாகும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது 7 பிரிவாக பிரிக்கிறது, 6 பிரிவாக பிரிக்கிறது, அதெல்லாம் செகண்டரி. இயேசு எனக்கு புரிஞ்சிட்டாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதை புரிவதற்காக தான் இந்த 66 புஸ்தகத்தையும் நம்ம ஆழமாக தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் இதை தியானித்து முடித்து சபைகளை ஸ்மெல் பண்ண ஆரம்பித்தேன். ஐயோ, இது புரியாமல் வெறும் மொட்டையாக அதை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டு வாக்குத்தத்தம் என்ற பெயரில் பேசிகிட்டு இருக்காங்கள் என்பது தான் என்னுடைய பரிதாப நிலை. நானும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. நானும் அப்படி தான் சில நேரங்களில் வசனத்தை முன்னையும் பார்க்கறதில்ல பின்னையும் பார்க்கறதில்ல, அதை மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டு அப்பா ஸ்தோத்திரம் என்னை திகிலுக்கு விளக்குவீர். எப்படி உனக்கு திகிலே வராதம்மா, திகில் விலகாமல் திகிலுக்கு விளக்கும்படி நீதி உனக்கு முன்பதாக அப்பா இயேசு கிறிஸ்து பாடுபட்டு அதை முடித்தார். ஓகே, என்னோட கூட தியானத்துக்கு வாங்க. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது 54 படிச்சுட்டு இருக்கும் பொழுது 53 வந்து இங்கே பாரு, 54 உள்ள வாக்கு தத்தங்கள். எத்தனை வாக்கு தத்தம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களே கொஞ்சம் படிங்களா. இந்த 54 எத்தனை வாக்கு தத்தம் இருக்குது பாருங்களா. எத்தனை வாக்கு தத்தம் இருக்குது? 3வது வசனம், இடம் கொண்டு பெருகுவாய், பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ லட்சி அடைவதில்லை. நீங்கள் அப்படியே தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8வது வசனத்தில் 7வது வசனத்தில் அதுக்கப்புறம் இப்படி கண்டினியூவாகவே இந்த அதிகாரம் என்னதான்? வாக்குத்தத்த அதிகாரங்கள். இப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு அதிகாரத்திற்கு முன்பதாக மெதுவாக அப்பா பேசினார். இங்கே பாருங்களேன், 53, 54, 55 இந்த 3 அதிகாரமும் உள் அடக்கிய ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் தான் இது. 53 என்ன இருக்குன்னா, உன்னை நான் பாடுபட்டு என் நீதியினால் உன்னை ஸ்திரப்படுத்தியிருக்கிறேன். 53 அதுதான் இருக்கு. நான் உனக்காக பாடுபட்டு உன்னை நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன். இங்கே பாருங்களேன், நான் கொஞ்சம் வெளியே வரேன். எந்த வீட்டில் தாயும் தகப்பனும் தன் பிள்ளைக்காக பாடுபட்டு 3 காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒன்று மொழி, த செகண்ட் நல்ல பண்போடு கூடிய படிப்பு, 3வது தெய்வீகம். இது 3ஐயும் கொடுப்பதற்கு பெற்றோர்கள் ரொம்ப சொல்லுங்களேன் உன் இஷ்டத்துக்குடா என்ன அந்த பிள்ளைங்க இஷ்டத்துக்கு வராது. கண்டிப்பாக என்ன பண்ணாகணும்? பாடு பட்டாகணும். நல்ல மொழி, நல்ல பண்பாடோடு கூட படிப்பு, 3வது தெய்வீகத்தை கொடுக்க கண்டிப்பாக பேரண்ட்ஸு பாடுபடணும். அதனால தான் கொடுமை உன்னை அணுகாது, திகில் உன்னை அணுகாது என்று சொல்கிறதுக்கு முன்னாடி அப்பா பாடுபட்டு முடித்தார். 53வது வசன அதிகாரத்தில், 53ஆம் அதிகாரத்தில் பாடுபட்டு 54ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் 55ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, 55:1 என்ன சொல்லுது? ஓ தாகமாக இருக்கிறவர்களே. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த தாகம் எதை குறித்து? சொர்க்க தாகம். அதுதான் ஆயிரவர் அரசாட்சியின் தாகம், அதுதான் பரலோக ராஜ்யத்தின் தாகம், அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய தாகம். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணம் என்கிற அந்த பாடு மரணத்தை ஒருவன் கண்டுட்டாலே நித்திய ஜீவன் அவனுக்குள்ளே தொடங்குகிறது. இப்போ உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இப்பொழுது வெளியில் இருக்கிறோம். 53ஆம் அதிகாரத்தை பார்க்கிறவன் யார் என்றால் வெளியில் இருக்கிறவன். இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த பிலிப்பு அது பாட்டுக்கு வேதத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது, பிலிப்பு
நீ வேகமாய் ஓடு, ஒரு ரதம் வந்துடுது. அவன் 53ஆம் அதிகாரம் ஏசாயா படிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு போய் இதை வெளிப்பாடு கொடுன்னு சொன்னார். எந்த மந்திரிக்கு? ஒரு எத்தியோப்பியா ராஜாவினுடைய மந்திரி போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு போய் இதை விளக்கம் கொடு. அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். 53ஆம் அதிகாரத்தை பார்க்கிறவன் யார்? வெளியில் இருக்கிறவன். வெளியில் இருக்கிறவனுக்கு 53 அப்பாவுடைய பாடும் மரணமும் அந்த இயேசு என்ற பெயரின் ரகசியம் புரிஞ்சிருச்சுன்னா யூ கம் டு சர்ச். இப்போ சபையில் இருக்கிறவனுக்கு பயம் இல்லை, திகில் இல்லை, அவனை ஒன்றும் அணுகாது. பிரைஸ் காட். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 53 வெளியே, 54 உள்ளே. 55ஆம் அதிகாரம் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற தாசர்களாக மாற்றி விடுகிறது. உங்களுக்கு எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. ஏன்னா ஆழம் தானே. மெட்ரோ ட்ரெயின் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கா என்ன தங்கராஜ்? தெரியுதா உங்களுக்கு? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன்னு சும்மா எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சிடல பிரதர். நீதியில் மட்டும் ஸ்திரப்படுறதுக்கு என்கிட்ட ஒரு 100 வசனம் வைத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 தலைப்பின் கீழாக நீதி பற்றி. அதை நான் உங்களுக்கு வேகமாக அதே சமயத்தில் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஏழைகளையும் பரதேசிகளையும் படிப்பறிவு இல்லாதவர்களும் ஏராளமாக வைச்சிருக்கிறேன். அவர்களுக்கு உடனெல்லாம் புரிஞ்சிடாது. படித்தவர்கள் கொஞ்சம், பதவியில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் என்னோடு கூட பாமர மக்கள் அதிகம். அதனால் சகோதரியே சகோதரனே, நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கிங்க. நான் இறைவனை அடைவதற்கு இயேசு நமக்கு உதவி புரியாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு 53, 54, 55 புரிஞ்சிடுச்சா? சத்தம் இல்லை. 53 புரிந்தால் சபையில் இருப்பாய். சபையில் இருந்தால் கண்டிப்பாக உனக்கு சொர்க்க வாழ்க்கையும் பரிசுத்தாவின் அபிஷேகமும் ஊழியமும் உனக்கு உண்டு. ஃபினிஷ்ட். புரிஞ்சிடுச்சுன்னா புரிஞ்சிடுச்சு, இல்லை இல்லை. அதனால் பேரண்ட்ஸ் மறந்துடாதீங்க. பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு கொடுக்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? சத்தமே இல்லை. எப்போ? இப்போ இதோ இருக்காங்க பாரு, பிகினர் ஸ்டேஜ். அதிலிருந்து ஆரம்பிங்க. 3ஐயும் கொடுக்க நல்ல மொழி இலக்கணம், நல்ல பண்பாடோடு கூட படிப்பு, 3வது நல்ல தெய்வீகம். ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க பேரண்ட்ஸ். சண்டே ஸ்கூல் டீச்சரை நம்பாதீங்க. அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 8 மணிக்கு மேலே போகிறாங்க, நான் 9 மணிக்கெல்லாம் விசில் ஊதிடுறேன், கீழே வர சொல்லுவேன். அவங்களால் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனால் உங்களோடு இரவும் பகலும் மணிக்கணக்காக இருக்காங்க. அந்த பிள்ளைகளை கோஆப்ரேட் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் நாளை தலைவர்கள். உங்கள் பிள்ளைகள் நாளை என்னை போல் ஒருவன் தலைவனாக வருவான். நாளை உங்கள் பிள்ளைகள் நாட்டை ஆளுவான். உங்கள் பிள்ளை ஒருவேளை நம்முடைய பட்டணத்தை ஆளுவான். யாருக்கு தெரியும்? நல்ல பண்பாடோடு கூட வளர்க்க கண்டிப்பாக என்னப்பட்டே ஆகணும், பாடுபட்டே ஆகணும். ஃபவுண்டேஷன் போடும் பொழுது நல்ல ஸ்கூலில் பார்த்து ஃபவுண்டேஷன் போடுங்க. நல்ல பேச்சு முறையை நல்லா சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளோடு கூட கொஞ்சம் வெளியே டைம் பாஸ் பண்ணுங்க. வெளியே கொண்டு போங்க, எஸ்கேஷன் கொண்டு போங்க. வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ பிள்ளையோடு கூட சந்தோஷமா இருங்க. அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலை, ஊழியன்னு சொல்லி தயவு செய்து பிள்ளைகளை போர் பண்ணாதீங்க. பிள்ளைகளை வெளியே கொண்டு போங்க. பிள்ளைகளோடு சந்தோஷமா இருங்க. அப்பா அம்மா பிள்ளைங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும். ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல். எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போகணும் 6 நாள், அதுக்கப்புறம் வீட்டில் வந்தோடனே பிரியாணி ஆக்கி தின்னு சண்டே, அப்புறம் சர்ச்சுக்கு போ, மார்னிங் சர்ச், ஈவினிங் சர்ச், போ. சாரி. பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருங்க. சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள்லாம் பாக்கியசாலிங்கன்னா, சென்னை ஒரு அழகான நகரம். போய் சுற்றி பாருங்க. சென்னையில் போயிட்டு வாங்க. கணவன் மனைவியாக போங்க, என்ஜாய் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் பெண்கள் கிச்சன்லேயே இருக்கணும், இவர் கம்பெனிலே இருப்பார். ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது. டேவிட் பிரதர் பார்வையே சரியில்லை. நமக்கெல்லாம் வயசாயிடுச்சுங்க, உங்களுக்கு இல்லை இந்த பாடம். ப்ளீஸ் தயவுசெய்து. அதுக்காக தான் மாதத்தில் ஒரு முறையாகிலும் பீச்சுக்கு வாங்க ஜெபம் பண்ணலான்னு சொல்லி அப்படியானா கொண்டு போன ஜனங்களை. அதுவும் கேன்சல் ஆகி போச்சு. என்னைக்கு பெத்தலுக்கு போயிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டோமோ அதோடு உள்ளே போயிட்டோம், அவ்வளோதான்.
நம்ம வெளியே இருக்கிறவரையும் ஜாலியாக தான் இருந்தோம். அங்கே ஜெபம் இங்கே ஜெபம்னோம். நீங்கள் யோசித்து பாருங்களேன், நம்ம செட்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி திரிசூலம் மலை என்ன, அலமாதி என்ன, என்ன பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஓடணும். ஆனால் இப்போது மகாபலிபுரம் சவுக்கு தோப்பெல்லாம் மறக்க முடியுமா? சாப்பாடு கட்டிக்கிட்டு போன நாளை மறக்க முடியுமா? டயர் கட்டிக்கிட்டு போன பஸ்ஸு உருண்டு ஓடினதை மறக்க முடியுமா? இப்போ எப்போ நம்ம செட்டில் ஆகிட்டு நம்ம கதை ஃபினிஷ். அதுக்காக தான் விடவே மாட்டேன்றேன், கண்டினியூவாக ஓடுவோம். அந்த சந்தோஷம் மறையக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், உருண்டு உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ப்ரோக்ராம் டைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். வசதி வாய்ப்பு வந்தோடனே என்ன ஆயிடும், சஃபகஸ் ரொம்ப சஃபிஷியண்ட்டாக ரொம்ப திருப்தியாக ஆகிடும். நோ 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 இறைவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால் பிள்ளைகளுடைய சந்தோஷம் தான் பெற்றோர்களுடைய நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். என் நீதி நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், என் உயிரை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றும்படி என் ஜீவனையை கொடுத்துருக்கிறேன், கொடுமைக்கும் திகிலுக்கும் தூரமாவாய், பயப்படாத. இதாண்டா அப்பன். அல்லேலூயா. எத்தனை அப்பா அந்த மாதிரி இருக்கீங்க? என் பிள்ளைகளுக்கு மனசாட்சிப்படி நான் இருக்கிறேன். எங்கள் அப்பா இருந்தார், எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என் தம்பிக்கு கல்யாணம் ஆகும்பொழுது என் கையில் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன். படிப்பறிவு இல்லாதவர் எங்கள் அப்பா. அப்போது என் முதுகலை தட்டி, அப்போ முழு நேரம் ஊழியத்தில் தான் இருக்கிறேன், அப்போ முதுகலை தட்டி, இந்த ஏன் இருக்கிறம்பா, நீ கவலைப்படாத, படிப்பறிவு இல்லாதவன். அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பலனாக இருந்தது. என்ன நினச்சி கூட அழுதுட்டு இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை தான். நான் என்ன இருக்கிறேன்னாரு, இந்த யானை இருக்குது, கவலைப்படாதப்பா. அதுதான் பெற்றவங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்றது இல்லை, அந்த ஒரு நம்பிக்கையை ஊட்டும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா, அதுதான் நமக்கு நம்பிக்கை. பிள்ளைகளை பெற்றவர்களை நீங்கள் ஊதாசனமாக நினைக்காதீங்க. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்கள் தலையின் மேல் பள்ளிக்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஓகே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் வெளியே போகலான்னு சொன்னேன். வெளியே போயிட்டு வந்துட்டேன். பெற்றவங்களுக்கு திரும்ப திரும்ப கையெழுத்து கூப்பி உங்களுக்கு நான் சொல்கிறேன், பெற்றவர்களே தயவு செய்து ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற பெற்றவர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய முகத்தை கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ். வெளியவும் விளையாட விடுறதில்ல நம்ம சர்ச்சை விசுவாசிகளை. வெளியே போனால் கெட்டுடும். நீங்கள் என்ன விளையாடுறீங்களா? நீங்களும் விளையாடுறதில்ல. ஒரு பையனை பற்றி சொல்கிறான், அவனே பால் போடுறான், அவனே பேட் அடிச்சு விளையாடுறான். என்ன கொடுமை! ஐயோ, நெஞ்சு எரியுது எனக்கெல்லாம். அவனே பால் போடுறாங்க, அவனே பால் போடுறான், அவனே டச் பண்ணுறான். கெட்ட வெளியே போன பசங்க கெட்டணும், சத்தியமாக கெட்டிடம் தான். நீங்கள் விளையாடு மக்களே, கூட்டிகிட்டு போங்க, பீச் பால் விளையாடுங்க. ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, 11 கிலோமீட்டரு நம்ம ஏரியாவிலேருந்து பீச்சு, ஜஸ்ட் 11 கிலோமீட்டர் போங்க ப்ளீஸ். பிள்ளைகளோடு சந்தோஷமாக விளையாடுங்க. உங்களுக்கு தெரியாது, படிப்பு கொடுப்பது 5%. கண்களுக்கும் மனசுக்கும் சுற்றி பார்த்து இந்த 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 என்ன பயிற்சி சொல்கிறது, அது ப்ராக்டிக்கலுக்கு 95%. அதனால தான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் அண்டு ஸ்டேட் போர்டை விட இன்னொரு சிலபஸ் இருக்குது. என்ன சிலபஸ்ஸு அது மேலே இருக்கிறதுக்கு காரணமே, அதில் 5% மட்டும்தான் தியரி, 95% ப்ராக்டிக்கலாக மூவ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அதனால தான் நான் தியரியை நான் எப்போவுமே எதையுமே எடுத்துக்க மாட்டேன், ப்ராக்டிக்கலாக தான் பார்க்குறேன். ப்ரைஸ்கா என்னோடய பிரசங்கமும் எப்படி தான் இருக்கும், ப்ராக்டிக்கல். சும்மா வசனத்தை எழுதி வச்சு எதுக்கு? வசனம் எனக்கு ஒரு பிளட்டாக மாறணும். ஆக இறைவன் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி என்னோடு ரத்தமாய் மாறி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால் மலைகள் விலகினாலும் என் கிருபை. ஓகே, போகலாமா? வாக்குத்தத்தத்துக்கு போகலாமா? சத்தமே இல்லையே. ஓகே, இப்போ எப்படிடா இருக்குன்னா, இப்போவே திருப்தியாக இருக்குது பாஸ்டர், விட்டுருங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் வருகிறது. உண்மையாக சொல்லுங்கள், திருப்தியாக இருக்கா இல்லையா? ஆன்லைனில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், போதுமே. அப்போ இனிமேல் கொடுக்க போகிறது என்னடனா, ஓவர்ஃபுல் வழியே போகுது. வழிஞ்சாலும் சரி, வழியினாலும் சரி, நான் கொண்டு வந்ததை உங்களுக்கு சொல்ல விடுவேன். இப்போ தான் தியரி, இதுதான் தியரி. இவ்வளோ தான் நான் பேசுனது, மனசுக்கு ஓகே, வாழ்க்கைக்கு ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நம்ம உள்ளே போகலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாங்க என்னோடு கூட இந்த 54ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் நாம் புரட்டுவோம். இந்த 54ஆம் அதிகாரம் இந்த வாக்கு தத்தத்தில் 14வது வசனம் ஒரு முறை படிச்சுட்டு நம்ம செய்திக்கு போகலாம்.
நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், ம் கொடுமைக்கு தூரமாவாய், ம் பயமில்லாதிருப்பாய், ம் திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஓகே, த நம்பர் 1, உங்களை ஒன்றும் அணுகாது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஒன்றும் உங்களை ஒரு தூசி கூட உங்கள் மேலே படாது. ஏன் தெரியுமா? என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேலே, அவருடைய வார்த்தை எனக்குள்ள, அவருடைய அதிகாரம் என்னோட. சொல்லுங்க 3. 3 சொல்லிட்டேன். இப்போ 3 சொன்னேன், சொல்லிடுங்க பார்ப்போம். அது எங்களுக்கு தெரியும். ரத்தம் எங்கே இருக்கு? வார்த்தை எங்கே? 3 சொல்லுங்க. நம்பர் 1. இப்படி தான் போகுது, காற்று வழியாக போயிட்டு டைமும் போகுது. இப்போ நீங்கள் சரியாக சொல்லணும்னா பாட்டு பாடுவேன். எனக்குள்ளே ரத்தம், வார்த்தை என்னோடு கூட, ஆளுகை என் மேலே. சொல்லுங்க பார்ப்போம். ஆளுகை என்னுடைய ஆக்டிவிட்டியில் இருக்குங்க. இயேசு நாமத்தில் வெளியே வா பேயன்னு வெளியே வந்துடும். இப்போ உங்களுக்குள்ளே ஆட விட்டுருவேன். வெளியே வானா வெளியே வரும். அது எனக்குள்ளே இருக்கக்கூடிய ரூலிங் பவர். வெளியே வா என்ன வெளியே வந்துடும். இது எனக்குள்ளே உள்ள ஆளுகை பவர். எனக்குள்ளே இருப்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், என்னோடு கூட இருப்பது என் வார்த்தை. பிரைஸ் காட். இது 3 நம்மோடு கூட டிராவல் பண்ணணும். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ரத்தம், வார்த்தை, அதிகாரம், ஆளுகை. ஸ்தோத்திரம். ஆளணுங்க. ஆள்றதுக்காக மட்டும்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நான் ஒரு முறை வாக்கிங் போகும்பொழுது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை கண்ணு மாதிரி அங்கங்கே தொங்குது. பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கான். யானை கண்ணு மாதிரி பெரிய பெரிய ஒத்த கண்ணா. என்னடா கண் திருஷ்டிக்கு அந்த கண்ணு தொங்க விடுறாங்களா? நான் சொன்னேன், அப்பன் இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியினால் எல்லா தொல்லைகளும் என்னை விலக்கி காக்கிறார். நீங்கள் எந்த கண்ணாடியும் தொங்க விட முடியாது, எந்த கண்ணையும் உங்களால் தொங்க விட முடியாது. கொடுமைக்கும் திகிலுக்கும் நீ, அது உன்னை. நீங்கள் எப்படி இருக்கணும்? இப்போ அடுக்கும்போது சங்கீத 90 சொல்லிட்டு போடுறா. எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. நோ, அதிகாரத்தை கையில் எடு. என்ன அதிகாரம்? அந்த 3 எழுத்து எது? ரத்தம், வார்த்தை, ஆளுகை. ஸ்தோத்திரம். அதனால் ப்ளீஸ் தயவுசெய்து வார்த்தையின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள இன்றைக்கி ஈவினிங் 6:30 வாங்கல. எவ்ரி சண்டே ஈவினிங் விதமாய் பிரித்து கொடுக்குறோம் வேதத்தின் மகத்துவத்தை. வேதத்தின் மகத்துவம் புரிந்தால் மட்டும்தான் இது 3 உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ரத்தம், வார்த்தை, ஆளுகை. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வெத்தக்கட்டு பாத்திரம். எப்படி ஓடினார் பாரு. எலிசாவின் தடி கேயாசி கையில் ஓடுறாரு. எலிசாவின் எலும்புக்கு கூட பவர் இருக்குது, ஆனால் எலிசாவின் தடிக்கு ஏன் இல்லைன்னா கொண்டு போகிறவன் பவர் இல்லாத ஆள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாங்க என்னோட கூட. ஒன்றும் உன்னை அணுகாது, ஒன்றும் அணுகாது. The second one, 15வது வசனம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, அது என்னால் அனுப்பப்படுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அவர்கள் யார் எதிர்த்து உனக்கு விரோதமாக வருகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஸ்தோத்திரம். என்ன ஆமேன்னு இல்லை? உங்களுக்கு வேணாவா? டேவிட் பிரதருக்கு மட்டும்தான் வேணுமா? திரும்ப படித்து பாருங்க. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உன் பக்கத்தில் வருவார்கள். ஹலோ, அபிமெலேக்கு ஈசாக்கின் இடத்தில் வந்து சொன்னாரு, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாராமே. ஆபிரகாமை பார்த்து சொன்னாங்க, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாம. எதிர்த்தவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஏன் தெரியுமா? நீதியை செலுத்தி நம்மை சபையாக மாற்றியிருக்கிறார். ஏய் சபையே, நீ சும்மா பேருக்கு சபை அல்ல, நீ ஜீவனுள்ள இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்துக்கு the second one, நீ உனக்கு மகிமை உண்டாகும். க்ளோரிஃபை. ஹலோ, இப்போ எதிர்த்தவங்களெல்லாம் இங்கே வந்து கையை கட்டிக்கிட்டு
சொல்கிறாங்களே என்ன உண்டாகுது இப்போ? சகரியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை உண்டாகும். அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்கு எதிர்த்து பேசட்டும், பின்னாடி பேசட்டும், முன்னாடி பேசட்டும், உன்னை குத்தி பேசட்டும், எப்படியோ பேசட்டும், டோன்ட் வரி. அவர்கள் உன்னை பார்ப்பார்கள், உன்னோடு தெய்வம் இருக்கிறார் என்பது தெரியும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. பொறுமை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வம் ஒரு மனிதனை சந்தித்தால் 1,85,000 பேர் வந்தாலும் அவங்கெல்லாம் போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். அதுவும் 2 நாள் அல்ல, ஒரு இரவு, few hours, 1,85,000 பேர். அன்பு நண்பர்களே, நான் சொல்லுவேன், அக்கிரமம் அநியாயமும் ரொம்ப நாள் உலகத்தில் டிராவல் பண்ணாது, அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் பெண்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, என் அன்பு மக்களே, கர்த்தர் உனக்கு மகிமையை உண்டு பண்ணுவார். நம்புறீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? உன்னை ஒண்ணுக்கும், அது கொடுமையாக இருக்கட்டும், அது திகிலாக இருக்கட்டும், அது என்னை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். த செகண்ட் ஒன், எனக்கு மகிமை உண்டாயிருக்கும். ஏன் தெரியுமா? சத்துருக்கள் என்னை குறித்து சாட்சி சொல்வார்கள். எனக்கு எதிராய் பேசினவர்கள் என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். மெய்யாகவே அவரோடு கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். த தேர்ட் ஒன், 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் ஊழியக்காரர்களாமே. ஹல்லேலூயா. லேவியராகமம் 25:55 கொஞ்சம் படிச்சு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. அப்போ எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தரால் மீட்கப்பட்டு வழி நடத்தப்படுகிற அத்தனை பேரும் யாருதான்? நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க? நானும் ஊழியக்காரர். ஏன்னா நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க தெரியுமா? அது ஊழியம். ஒன் ஆஃப் த மினிஸ்ட்ரி, ஒன் ஆஃப் த சப்போர்ட். நீங்கள் தசம பாகம் கொடுக்குறீங்களே, அது மினிஸ்ட்ரி. நீங்கள் பாட்டு பாடுறீங்களே, அது மினிஸ்ட்ரி. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்களே, அது ஊழியம். இதுவும் ஒரு வகையான ஊழியம். அவ்வளவுதான். நான் பிரசங்கிப்பதும் ஊழியம்தான். ஆகவே நாம் எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். 53ஆம் அதிகாரம் உங்களுக்கு சரியான முறையில் அப்பாவினுடைய சிலுவை, அப்பாவினுடைய பாடும், அப்பாவினுடைய கண்ணீரும் உங்களுக்கு புரிந்து விட்டால் 54ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஊழியர்களே. பிரைஸ் காட். அப்படியானால் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 3வது, உன் சத்துரு வெட்கப்படுவான். த தேர்ட் ஒன், யார் வெட்கப்படுவான்? செகண்ட் ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? உனக்கு மகிமை உண்டாகும். 3வது ஒன்று சொல்கிறேன், உன் சத்துரு வெட்கப்படுவான். யார் அந்த சத்துரு? இங்கே பாருங்க, 3 இருக்காங்க. ஒன்று மரணம், இன்னொன்று பாவம், இன்னொன்று சாபம். சாபத்துக்கு உயிர் இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். பாவத்துக்கும் உயிர் இருக்கு, மரணத்துக்கும் உயிர் இருக்கு. தெரியுமா தெரியாதா? மரணமும் பாதாளமும் நரகத்தில் தள்ளப்பட்டது. அப்படியானால் அதுக்கு என்ன இருக்கு? உடல் இருக்கு, உயிர் இருக்கு, பலன் இருக்கு, சக்தி இருக்கு. மரணமும் பாதாளமும் நரகத்தில். அப்போதான் என்ன சும்மா காற்று பிடிச்சா தள்ளினாரே, அதுக்கு உடல் இருக்குங்க. ஒரு நாள் அதை பற்றி ஆழமாக சிந்திப்போம் வாங்க. இப்போ நான் சொன்ன பிறகு தான் உங்கள் கண்ணுக்கு கொஞ்சம் அப்படி ஃப்ளாஷ் ஆகும். அதுக்கெல்லாம் உடல் இருக்கு, உயிர் இருக்கு. நான் இப்போ திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நாம் அறியாத பொழுது செய்த அக்கிரமமும் அநியாயத்துக்கு பெயர் பாவம். ஆனால் 53ம் தெரியும், 54ம் தெரியும். இப்போ 53இல் அப்பா ரத்தம் சிந்தி
எனக்காக பாடுபட்டு எனக்காக வேதனைப்பட்டு மீட்பை கொடுத்து என்னை எங்கே வந்து சேர்த்தார்? 54ஆம் அதிகாரத்தில் சபையில் நிறுத்தினார். சபையில் நிறுத்தி 55ஆம் அதிகாரத்தில் ஆவியில் நிறைத்து என்னை ஊழியக்காரனாக்கி நித்திய மீட்புக்காக என்னை வைத்திருக்கிற இந்த நேரத்தில் நான் மீண்டும் தவறு செய்தால் அதுக்கு பேர் பாவம் அல்ல, அதுக்கு பேர் சாபம். இப்போது நாம் பாவத்தின் மக்கள் அல்ல, இப்பொழுது நீங்கள் சாபத்தின் மக்களா? நீங்கள் பின்பாட்டு பாடுறீங்க. நீ கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்கு விபச்சாரம், ரட்சிக்கப்பட்ட பிறகு பொய் மாய்மாலம், ரட்சிக்கப்பட்ட பிறகு கிரெடிட் கார்டை வாங்கி பொய் சொல்லி ஏமாத்துவேனால் உனக்கு பாவம் அல்ல, சாபம். சாபம் ஒரு மனிதனது அல்ல, சாபம் தலைமுறையை தாண்டும். பாவம் ஒரு மனிதனுடையது. சொல்லி பாருங்க. அது பாட்டுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு எங்கே வைக்கிறீங்களோ தெரியல. ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுதா? பாவம் சாபம். இப்போ சபை நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் நீங்கள் பயப்பட வேண்டியது சாபத்திற்கு. ஏன்னா அது உயிர் இருக்கு, அது உன்னை கவி பிடிச்சிக்கும், அது உன்னை நரக பாதாளத்துக்கு நடத்தாது, சிக்ஷைக்கு நேரம் நடத்தும். அப்பா உனக்கு அடிப்பட்டு வேதனைப்பட்டு உனக்கு கொடுத்த இந்த மீட்பை நீ விட்டப்படினால் இப்போ சாபம் உன்னை சிக்ஷைக்கு நேரம் நடத்துகிறது. உன்னை மட்டும் இல்லை, உன் பிள்ளைகள், உன் சந்ததி, உன் குடும்பம், உன் வியாபாரம், உன் வருமானம் சிக்ஷைக்கு நேராக போகிறது. ஸ்தோத்திரம். பயமா இருக்கா? பரவாயில்ல, புரிஞ்சுக்கிங்க. பழிய தூக்கி பாஸ்டர்ஸ் மேலே போட்டுறீங்க. பாஸ்டர் அப்படி சொன்னார், இந்த பாஸ்டர். நான் சொல்வது நிஜம், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அதாவது ஓப்பனாக சொல்கிறேன், பச்சையாக சொல்கிறேன். இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. அப்பமும் ரசமும் நீங்கள் திருவிருந்து எடுப்பது ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. அதுக்கு ஜீவன் உண்டு, அதுக்கு வல்லமை உண்டு. ஞாபகம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மரித்து போனவர் அல்ல, மரித்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நானும் நீங்களும் சாட்சி. 53ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்திற்கு 54ஆம் அதிகாரம் சாட்சி கொடுத்து இன்றைக்கும் உன்னையும் என்னையும் சபையாக நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. நீங்களும் எத்தனை நாள் பைபிள் படிச்சீங்க, சபைகளுக்கெல்லாம் போனீங்க? 53, 54, 55க்கு ரகசியம் தெரியுமா? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சண்டே செப்டம்பர் வரணுன்றது. இறைவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானதோ அதை விட முக்கியமானது திருவிருந்து. இரண்டும் இணைந்தால் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே யார் வெட்கப்படுவான்? மூன்றாவது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யார் அந்த சத்துரு? என்னை கவ்வி பிடிக்கக்கூடிய மரணம். இப்பொழுது மரணம் கிடையாது. 54ஆம் அதிகாரத்துக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. 53 அப்பா மரிச்சிட்டாரு, எனக்கு நித்திய வாழ்வை கொடுத்து விட்டார். நம்புறீங்களா இல்லையா? ஆகவே மரணம் நம்ம வீட்டில் நடந்தால் கவலையப்படாதீங்க, வேலையை பாரு, சாவே. ஏன்னா உனக்கு மணி அடித்தவர் என் அப்பா. ஸ்தோத்திரா, ஹல்லேலூயா. அவர்கள் எங்களுடைய சந்ததியார், எங்கள் பரிசுத்தவான்களோடு போய் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவங்க சாகலை, உயிரோடுவே இருக்கிறாங்க. அதனால் யாரும் வருந்துகிறோம் என்ற போஸ்டர் எதனா போட்டு போகிறாங்க. தம்பி, வருந்துகிறோம் அல்ல, வருந்துகிறோம், கண்ணீர் அஞ்சல் எல்லாம் நமக்கு அதெல்லாம் ஒவ்வாது. அப்போ என்ன போடலாம்? என்ன போடலாம்? அவள் வழி அனுப்பி வைக்கிறோம். ஏர்போர்ட்டுக்கு போயெல்லாம் வழி அனுப்புவோம். ஆனால் ஒரு மரிச்சவங்களுக்கு என்ன சொல்கிறதில்ல, போய் வா, நான் சந்திப்பேன் உன்னை, சொல்கிறதே இல்லை. சரி, நேரம் இல்லை எனக்கு. த தேர்ட் ஒன் என்ன பார்க்குறோம்? உன் சத்துரு வெட்கப்படுவான். மரணம், பாவம், சாபம். இவங்க 3 சத்துருக்கள் தான். இவங்க இருந்தால் அந்த 3 வந்துடும். எந்த 3? 54, 14, 3 வந்துடுவாங்க. என்னென்ன? பயம், திகிலு, கொடுமை. இவன் 3 வந்துடுவாங்க. இந்த 3 வந்துடுச்சேன்னா கொடுமை. என் வீட்டில் நடந்த கொடுமை நடக்குமா? ஐயா, நான் இறனி ஆப்ரேஷனு, என் மனைவி என் மாமனாரும் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. கொடுமை. நோ, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நான் சொல்லுவேன், நீங்கள் எனக்கு பயந்தாலும் சரி, ஒருவேளை இறைவனுக்கு பயந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். எங்கள் பாஸ்டருக்கு நேரத்தை தவறினால் பிடிக்காது. சொல்லுங்கள்.
அது என் வாழ்க்கைக்கும் ஆகாது. சொல்லுங்க. ஃபாலோ பண்ணுங்க. கொடுமை உன்னை விட்டு கொடுமை கொடுமை கொடுமைன்னு அது ஓடி போயிடும். எப்பா ரொம்ப கொடுமையாக இருக்குது, நான் பேய் ஓட்டத்தை வந்து பாருங்கள், ஐயோ என்னை விட்டு ரொம்ப கொடுமையாக இருக்குது. நானும் சாஃப்டாக சொல்லி பார்ப்பேன். 1 டே கையை வைக்க மாட்டேன், 2nd டே கூட கை வைக்க மாட்டேன். இந்த 3rd டே ஏமாற்ற ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம், நல்ல பளிச்சுன்னு வெளியே வர வச்சு பளிச்சுன்னு 2 கொடுத்துன்னு வச்சுக்கோ, ஐயோ கொடுமை தாங்க முடியும். எவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏமாற்றிட்டு இருக்கிறிய. கொடுமை என் வீட்டில் அணுகக்கூடாது. அதனால் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருங்க, கொடுமையே வராது. ஸ்தோத்திரம். நான் வெளியே வர விரும்பலை. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட, நல்ல ஆவியானவர் இருந்தால் உங்களோடு கூட பேசுவார். கொடுமையும் திகிலும், இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு பாருங்கள், அந்த வீட்டில் என்ன இருக்கும்? கொடுமை இருக்காது, திகில். திகில் இருக்கிற இடத்துல வெறுமை, வறுமை இருக்கிற இடத்துல வெறுமை, வெறுமை இருக்கிற இடத்துல கொடுமை. அதெல்லாம் பெரிய சாபம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நானும் என் நண்பரும் உட்காந்து ராஜாவுக்கு சாங் ஷீட்டு எழுதுகிறோம். சொல்கிறாரு, பாஸ்டர் ரொம்ப கொடுமையாக இருக்குது பாஸ்டர், இப்போ மேரேஜ் எல்லாம் 6 மாதம் கூட நிற்க மாட்டேனுது, லட்ச கணக்கில் ஆசையாக கல்யாணம் பண்ணுறாங்க, எல்லாம் புட்டுக்குது பாஸ்டர். என்ன காரணம்னு கேட்டேன். வளர்ப்பு சரியில்லை பாஸ்டர். பொண்ணு பிள்ளைங்கள, பையனையும் சரியாக வளர்க்கலை, பொண்ணையும் சரியாக வளர்க்கலை. 6 மாதத்தில் பெட்டுக்குதுன்னா பாருங்களேன், எப்படி, என்ன காரணம்? நான் சொல்லுவேன், அதெல்லாம் பெரிய சாபம். அதுக்கு நம்முடைய குடும்பங்களில் இடமே இருக்கக்கூடாது. என்ன கவனம் வந்தாலும் என்ன பண்ணுது? புரோக் ஆயிடுது. அதனால் பார்த்துக்கோங்க. கர்த்தர் நீதியை நம்மிடத்தில் நிலைநாட்டுவா. The 4th one, 3rd one, உன் சத்ரு. The finally one, the 4th one, 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையும் கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே. அடிக்கடி நம்முடைய அன்பு சகோதரர் டேவிட் பிரதர் இதை அடிக்கடி எடுத்து பேசுவாங்க இந்த வசனத்தை. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்தேன். நம்மெல்லாம் யார் தெரியுங்களா? ஆதரவற்ற அனாதைகளான புறஜாதிகள். ஸ்தோத்திரம். இதுதான் நமக்கு சொத்து சுகம் இருக்கலாங்க, ஆனால் தெய்வம் இல்லைங்க. இந்த தெய்வத்தை இயேசு காட்டாவிட்டால் அவரை ஒருவரும் பார்க்கவே முடியவே முடியாது. ஏன்னா அவர் மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவர். ஏசியா 6:16 தீமோத்தேயுவில் எழுதுவார், அவர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவர். 3:16 இல்லை 6:16? 6:16 1 தீமோத்தேயு வாசிங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும். கடவுளை ஆராய்ச்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதான் கண்டுபிடிக்காதவரும் காணக்கூடாதவரும். அப்பன் இயேசு உனக்கும் எனக்கும் தென்பட்டாரே. எத்தனை அல்லேலூயா சொல்ல முடியும்? எத்தனை ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை ஆராதனை செய்ய முடியும்? எத்தனை பாட்டு பாட முடியும்? நண்பா, காணக்கூடாதவரும் கண்டிராதவரும் எந்த மனுஷனும் அப்பா உனக்கும் எனக்கும் பரதேசிகளாக இந்த நமக்கு அவர் தென்பட்டாரே. இவரே மெய்யான தெய்வம், இவர் ஒருவரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. அஸ்து பாருங்களேன். இப்போ சப்ஜெக்டுக்கு வந்துடலாம். 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். பயமில்லாதிருப்பாய். 11லிருந்து 13 வரையும் படிச்சிட்டீங்களா?
சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றலவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை, இங்கே தான் என்னை கொஞ்சம் அப்படி டச் பண்ணிச்சு பாருங்களா, சமா ஸ்பார்க்கு, உன் கல்லுகளை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். இங்கே தான் என்னை நேராக அந்த 4வது ஆசீர்வாதம் தூக்கிட்டு போச்சு. உன் சமாதானம் பெரியதாக இருக்கும். என்ன தானம்? கண் தானம் அல்ல, இது அன்னதானம் அல்ல, இது என்ன தானம்? இது சமாதானம். சமாதானம் இருக்கிறவன் அந்த 2 தானத்தை தாராளமாக பண்ணுவான். என்ன தானம்? தானத்தில் சிறந்த தானம் நமக்கும் உனக்கும், அதை தாராளமாக கொடுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்ன? சமாதானத்தை கூறும் பாதம் மலையின் மேல் வருகிறது. அழகாக இருக்குது. அப்போ உனக்கும் எனக்கும் என்ன இருக்கணும் நம்ம பாத்திரத்தில்? சொல்லுங்களேன். ஆனால் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு சொல்லி வெட்கப்படாதே. அந்த வெட்கத்தை மாற்றக்கூடிய நாள் செப்டம்பர் மாதம். உன் வெட்கத்தையும் உன் அவமானத்தையும் உன் கொடுமையும் உன் நிந்தையும் மாற்றக்கூடிய மாதம் இந்த மாதம். இப்படியே சத்தமிட்டு ஜெபம் பண்ணு. சாபமே என் வீட்டில் இராதே, கொடுமையே என் குடும்பத்தில் இராதே, நிந்தையே என்னோடு கூட டிராவல் பண்ணாதே, போ சொல்லு. இயேசுவின் நாமத்தினா ஓடி போயிடும். வரீங்களா? இருக்கீங்களா இல்லையா? இல்லை போன்னு சொன்னு போயிட்டீங்களான்னு நினச்சேன். சத்தமே காணோம். நம்ம இருக்கீங்களா இல்லையம்மா? உங்கள் குடும்பத்தை சும்மா விடாத, கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணு. என் குடும்பத்தில் வேதனையும் கண்ணீரும் துக்கமும் நஷ்டமும் கடனை கொடுத்துட்டு இருக்கிற பொல்லாத பேயே போவலியே, அதிகாரப்படி சொல்லு, போவலியே. கடிந்து கொள்ளுங்க. உபவாசம் இருந்து கடிந்து கொள்ளுங்க. என்கிட்ட சொல்லுங்க, சபையார்கிட்ட சொல்லுங்க, ஊழியக்காரர்கிட்ட சொல்லுங்க, யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க, என் காதுக்கு வந்துடும். கடிந்து கொள்ளுவோம், விரட்டுவோம். நம்ம குடும்பங்களில் திகிலும் கொடுமையும் தலைபிரித்து ஆடக்கூடாது, எங்கேயும் ஆடக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சத்தமே காணுமே. நான் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக போகிறேன். ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு அந்த கல் இன்னும் சொன்ன உடனே எனக்கு கிளிக் ஆச்சு. அது என்ன கல்? இதுதான் நீங்கள் பேதுருவில் பார்த்தீங்கன்னா அந்த கல் தெரியும். நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அந்த கல் தெரியும். அது என்ன கல் வாசிக்கிறீங்களா? 21:18. அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. அந்த மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது. நகரம் தெளிந்த பளிங்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா? நேரம் எங்க போயிட்டோம்? உன் சமாதானம் பெரிதா இருக்கும். ஹாய், ஹலோ, நித்திய ராஜா உன்னையும் என்னையும் பரலோகத்தில் கொண்டு போய் வைப்பா. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரட்டுமா? 1000 வருட அரசாட்சி உனக்கும் எனக்கும் இல்லை, அது யூதர்களுக்கு. உனக்கும் எனக்கும் புதிய வானம் புதிய பூமி, இதை விட அது பெருசு. பிரைஸ் காட். அவங்க ஒன்லி 1000 இயர்ஸ் தான். நாமும் நித்தியமும் ஆள போகிறோம். 1000 வருட அரசாட்சி யாருக்கு? அவங்களுக்கு. ஆனால் உனக்கு எனக்கும் புதிய வானம் மணவாட்டிக்கு. ஹல்லேலூயா. தோழர்களுக்கு அது. எனக்கு மணவாட்டி எங்க? எனக்கு மாளிகை இறங்குகிறது. அந்த கற்கள் வஜ்ரக்கல், கோமேதக கல், அதில் யூதர்களுக்கு வேலை இல்லை. யூதர்கள் கை கட்டி நிற்பாங்க. நீங்களும் நானும் மணவாளனை கூட உட்கார்ந்து மன வரையில் உட்கார்ந்து சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. என்ன சத்தமே காணுமே. அதான் ரகசியத்தை சொல்லித்தரேன்றது. இதுதான் ரகசியம். இப்போ உடனே எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணிடாது. இப்போ சுருன்னு யாராவது உங்களுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி அது கொஞ்சம் என்ன ஆகும். அது எப்படி இது எப்படின்னு பல கேள்வி கேட்டால் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ புரிந்தவங்களே, இவ்வளோ காலம் சத்தியம் கேட்டவங்களே யோசிக்கிறாங்க, என்ன புதுசாக இருந்தாலும் பிரசங்கம் பண்ணுறான். கார்த்திக், உனக்கு டவுட் இருக்கா இல்லையா? எப்படியோ ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன தெரியுமா? சாம்பார், ரசம், கார குழம்பு, கூட்டு, பொரியல் யார் கொடுக்குறான்? எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலரி கொடு. இதுக்கு பேர் என்ன பேர்? பீஸா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் குஸ்கா, ஏதோ ஒன்று கலரி கொடு மொத்தமாக. அப்படியே அது 1000 வருட அரசாட்சியம் தெரியாது, புதிய வானம் புதிய பூமி தெரியாது, நித்திய ஜீவன் தெரியாது, நித்திய வாழ்வது ஒன்றும் கிடையாது. நான் பரலோகம் போயிடுவேன். என்னத்துக்கு போகிறேன், எங்கே போகிறேன்? புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். வாங்க என்னோட கூட. அப்போது பேதுருவில் இதை பற்றி அவர் சொல்லும் பொழுது எடுத்துகிட்டு இருப்பீங்களா? பேதுருவை என்ன எடுத்துகிட்டு இருக்கீங்க? வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும். இப்போ என்ன கல்லாம்?
ஹலோ, ஜீவனுள்ள கற்களை போல. இதை பற்றி பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? இதை கண்டினியூ பண்ணுங்க, பவுலுக்கு போகலாம். வாசிங்க. உள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். Praise God. இந்த கல் எந்த கல்லோடு போய் சேர்ந்துக்குச்சு? ஆசாரிகளோடும் ராஜாக்களோடும் பரிசுத்தவான்களோடு இந்த கல் போய் சேர்ந்து போச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு தொடர்ந்து பேசட்டும். இப்பொழுது எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து என்ன வீடா மாறிட்டேன்ப்பா? தேவனுடைய வீடுமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். 21. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. Praise God. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் இதனுடைய சப்ஜெக்டை தொடரலாம். ஏன்னா இத்தனை ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர் ஆவதற்கு இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு நீதி செலுத்தியிருக்கிறார். நீதியை பற்றி எப்போ பார்க்கலாம்? அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப 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 டக்கராக இருக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய நீதி எப்போ பார்க்க போகிறோம்? வேணுமா வேணாவா? இதுக்கு மேலே என்னால் உங்களை ஃபில் பண்ண முடியாது. என்னால் உங்கள் வழியுது, உங்கள் பானையிலெல்லாம் உங்கள் பாத்திரமெல்லாம் வெளியே வழியுது. அப்படியே பக்கத்தில் இருக்கலாம் வழித்து எடுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதனால் அதை ரொம்ப சிம்பிளாக சொன்னாலும் உங்களுக்கு விளங்கமான்னு தெரியல. சொல்லிடுறேனே, அடுத்த வாரம் வரையும் காத்திருக்கணும். இப்போ வாங்க, எங்கே வாங்க? ஏசாயா 54 எங்கே முடித்தோம்? என்ன கல்? நீங்கள் பிரகாசிக்கிற கல். அப்படியானால் கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கார் பாருங்க. உன் சமாதானம் பெரியதாக இருக்கும். 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்புறீங்களா? இப்போ முதல் வசனம் வாசித்து பாருங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. யாரை பார்த்து சொல்கிறார் தெரியுமா? இங்கே பாரு, உலகத்தை பார்த்து அந்நிய தாய். இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாரத தாய், பூமி தாயின்வாங்கள்ல. இந்த அந்நியர்களும் அனாதையான தாய். இந்த தாய்க்கு தான் அது எழுதுகிறார் 54ஆம் அதிகாரத்தை. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. கர்ப்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும், வாழ்க்கைப்பட்ட சாராளுடைய பிள்ளையை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Praise God. Hallelujah. உங்களுக்கு புரியுதா? இப்போ எத்தனை பேர் புரிஞ்சா கையை தட்டுங்களேன். சபை வந்துடுச்சு பாருங்களேன். உன் சமாதானம் என் சமாதானம் பெரியதாக இருக்கும். அப்பா என்னை முன்குறித்த கை தட்டணும். ஆன்லைனில் இருக்கிற என் அன்பு மக்களே, தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பேசுவோம். God bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். பண்ணுங்க.